ஹாய் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது ஜேடிஜி தமிழ் கேம். நம்ம அண்ணன் மேனேஜ்மெண்ட் விளாண்டுருக்காரு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது தப்பாக போச்சுனால நான் கடை ஆஃப் பண்ணேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாழ்த்து குழந்தைனாலே என்னால் போக முடியாது. அந்த வீடியோவில் என்ன ஆச்சுன்னா, நான் கடைசி வரைக்கும் அதனால் இப்படி ஜம்ப் பண்ணிட்டே இருந்தேன். டக்குன்னு கடைசி போயிட்டு அப்போ என்ன ஆச்சுன்னா இப்படி போயிட்டேன். கடைசி வரைக்கும் இப்படி போய் இங்கே வரேன் பி இப்படி போயிட்டேன். இப்படி போய் லைஃப் எடுக்கிறேன். அப்புறம் வழியாக சடவுனிங் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து இந்த வீடியோ ஒருமே சொல்ல அரை நேரமாக போகணும். போன வீடியோ முடிக்க லேட் ஆச்சு. என்ன இவன்ட்டு எல்லாத்தையும் பேசிக்குவோம். அப்புறம் செட்டி மோஸ்க்கெல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, செட்லேட் பியர் தான் காப்பாற்றணும். சேவ் த கிங்டம் ஸ்னோ வில்லேஜில் 8 கிடையாது. ஜெயண்ட் ஹவுஸில் 8 பேரை காப்பாற்றணும். அன்லாக் கோல்டன் டைம் அன்லாக் பண்ணணும். சரி நாங்கள் இதெல்லாம் தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்கிறேன். இதை கிளைம் பண்ணணும். இதை எப்படி கிளைம் பண்ணால் இந்த மரத்து மேலே இருக்கோங்க, அப்படியே இது மேலே ஜம்ப் பண்ணிக்கோங்க. இதுனா நீங்கள் எப்பயும் போல் ஏறிடுவீங்க. அதுக்கடுத்து இங்கேருந்து அங்கேனா போக முடியாது. அதுக்கு வந்து டைமிங்க ஊடால இங்கே வருவேன். இதை வந்துட்டானா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டா கலர் மாறி ஆரஞ்ச மாதிரி இருக்கானா. அதுக்கடுத்து மறுபடியும் ரெட்டாகவே வேற மாறுவேன். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரெட் ஆகுவேன். மறுபடியும் குதிச்சா பாருங்கள் ரெட் ஆகிட்டானா இதுக்காக அவன் அவுட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அவுட் ஆக்கணும். 3 வாட்டி இவன் மேலே குதிக்கணும். பாருங்க ரெட் ஆகிட்டானா அச்சக்கு பாருங்க அவுட் ஆவேன். அவுட் ஆனோடனே இங்கடா இதான் வந்துட்டானா. அவனை கில் பண்ணாதான் அந்த பாதை வரும். அந்த லெவல் தான். பட் நம்ம புரியல என்ன நமக்கு புரியலைன்னா ஊதான் அதனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இந்த என் வீடியோ பார்க்கலாட்டி கூட ஏதாச்சும் ஒரு வீடியோ பாருங்க. ஆமாம் தலை இப்போ எங்கே வரும் கரெக்டாக மினிமில்ட்ரியில் அழுத்தி பிடிச்சேன்னா அழுத்தி இப்படி போய் அடின்னு அடிச்சேன்னா போல சடவுனிங்னா சரி கேம் சடவுனா பரவாயில்லடா. மொத்தம் ஃபோனே சடவுனா. எஸ் ஆமாம். கீழே வந்து நம்ம மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்துடுறேன். எனக்கு லைஃபோட இது ஒரு கேம் மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஆனால் இது ஆக்சுவலுக்கு ஒரு கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வியூ வேறு மாறும். அப்படியே மாறும்னே நம்ம இங்கே போகணும். அதுக்கு முன்னாடி காய்ஸ் ஹைவனா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஹைவனா தேன் கூடுன்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ நம்ம பர்பிள் கலரில் இருக்க தேன் கூடு தெரியாதுல. எனக்கு ரொம்ப தெரியாதுண்ணா. விளம்பரத்தை போட்டாங்க வர்ற காண்டுக்கு அவனை போட்டு எமௌண்ட் எப்படி இருக்குன்னு எமௌண்ட் பர்பிள் பேர் இங்கே தாண்டா காடு. இங்கே பார்த்தா காடு மாதிரி போனியா ஒரே மிதி சொல்லி முடிச்சுட்டானுங்க. என்னடா இது என்ன இடம் புதுசா இல்லை. இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்லைடா பாவா. ஐயோல நீ பார்த்துருக்க மாட்டேன். நான் பேசாமல் போக ட்ரை பண்ணுறேன். இன்னும் பேச வச்சுட்டானே ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு பேசாமல் போகலான்னு நினச்சேன். இதுதான் நம்ம தம்பி சுந்தரசேகரன் அடிச்சு திருச்சி வருவாங்க. குயின் பி அக்கா பி
அக்கா உங்களுக்கு அண்ணாக்கா பல ஜென்மமா ஒன்னாக்கா நோக்கா 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 நோ 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 நோக்கா நோக்கா ஏறா இங்கே நின்று இது அப்படியே நம்ம பாஸ் ஆ அந்த எலி பாஸ் வேலை அவனை மாதிரியே பண்ணுறேன். நம்மளை கீழே தள்ள வைக்கிறாடா, வைக்க பார்க்குறாடா. ஓகே நம்ம கீழே தள்ள வைக்க பார்க்குறா. நம்ம எழுத்தெல்லாம் குறையாது பட் வந்து நம்ம கீழே தான் விழுகும். கிட்டையும் போக முடியல அவளுக்கு. அவளை கொல்லக்கூடாதாண்டாது. அவள் தான் அந்த குயின் பியான். நம்ம சொல்கிற நேரம் வரையும் சர்வே ஆகணுமா? இல்லை சொல்கிற நேரம் வரைக்கும் இல்லை. இன்னும் சீட் காய்ஸ் இப்போ ரீஸ்பான் ஆகணும் காய்ஸ். ரீஸ்பான் எங்கே ப்ரோ? ரீஸ்பானா ப்ரோ? ப்ரோ காமிக்கிறேன் ப்ரோ. இதான் ப்ரோ ரீஸ்பான். ஆடா பைத்தியானு அப்படின்னா நான் தாண்டா மொதல் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உழுகிற இடத்துல கரெக்டாக நிற்கிற இடத்துல வைக்க எஸ் 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 இன்னும் சீட் என்ன அதுன்னு தெரியல. பக்கு சுந்தரசேகன் வந்து பேசிக்கிட்டு அந்த குயின் பி வருவா மயிலிருந்து. இந்த குயின் பி வந்து என்னை இன்சல்ட் பண்ணுறா. இல்லை கரெக்டாக போடுவான். வந்து முதல் மேட்ச் எப்படியோ தப்பிச்சிருவோம். ரெண்டாவது மேட்ச் அதுவும் எப்படியோ தப்பிச்சிருவோம். மூணாவது மேட்ச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். தேர்டு மேட்ச் கூட எப்படியோ தப்பிச்சிரும். ஐயோ ஹார்ட் இருக்கே. அது ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பாஸை முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.